ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்து அவங்க கென்யா போயிட்டு வந்தாங்க. கென்யா போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்த உடனே எனக்கு இதை பற்றி பேசணும்னு ஒரு ஐடியா வந்தது. உங்களுக்கு தெரியுமா, அந்த அனிமல் கிங்டம்லேயே ஒரு நேச்சுரல் பார்ன் ஸ்டைல் உள்ள ஒரு அனிமல் என்னென்னா அது லயன் தான். அதாவது இந்த லயன் வந்து இட் வாக்ஸ் லைக் அ பாஸ், இட் வாக்ஸ் லைக் அ கிங் அண்ட் இட் ஹேஸ் காட் அ ராயல் லுக். அதாவது இந்த ஜங்கிள்ஸ் ஓஜி மாடல்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான அனிமல் இது. இட் இஸ் வெரி மெஜஸ்டிக். அதோட இந்த லயனோட மெஜஸ்டிக் லுக் இருக்கு இல்லையா, தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லயன்ஸ் ரீகல் ப்ரெசன்ஸ் அண்ட் வெரி ஃபெரோஷியஸ். தட் ஹைலைட்ஸ் இட்ஸ் ஃபியர்ஸ் அண்ட் அக்ரெசிவ் ட்ரேட்ஸ் அண்ட் வெரி கரேஜியஸ், வெரி டாமினன்ட். அதாவது ஒரு மேஸ்குலைன் டாமினன்ஸ் உள்ள ஒரு அனிமல் என்னென்னா அது லயன் தான். அண்ட் வெரி பவர்ஃபுல். அந்த பவர்ஃபுல் நேச்சர் இருக்கு பாருங்க, தட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராவஸ். இது எல்லாத்தையும் மீறி என்ன இருக்குன்னா, இந்த லயனுக்கு வந்து ஒரு கிரேஸ்ஃபுல் லுக் இருக்குது. இட் ஹேஸ் காட் அன் எலிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு லயன் வந்து அதோட மூமெண்ட்ஸை பார்த்து சும்மா உட்காந்துருந்தா கூட போகிறோம். ஹண்டிங்கோ ரோமிங்கோ சும்மா உட்காந்துருந்தாலும் எப்படி இருந்தாலுமே இட் ஹஸ் காட் அன் எலிகன்ஸ், ஒரு ராயல் லுக்கு. அதனால தான் அதை ராஜான்னு நம்ம சொல்கிறோம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். இந்த லயன் வந்து இட் டசன்ட் வாக், இட் ஸ்ட்ரட்ஸ். அதோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஐ பே நோ ரெண்ட் பட் ஐ ஓன் திஸ் ஹோல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். நடக்கும்போது அதை அப்படியே நடக்கும்போதே ஒரு கெத்து. அதாவது தமிழ் சினிமாவில் சொல்கிற கெத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா ஒரு அரகண்ட் அண்ட் அடாசிட்டியோட உள்ள ஒரு பர்சனை தான் கெத்துன்னு சொல்லுவோம். அந்த அத்தனை குவாலிட்டிஸும் லயனுக்கு இருக்குது. அது நடக்கும்போது நான் இந்த காட்டுக்கு சொந்தக்காரண்டா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தலையை நிமித்திண்டு அப்படியே ஒரு செருக்கோடையும் ஒரு இருமாப்போடையும் அது நடந்து வர்றது, அது வந்து அது ரியல் ராஜ நடை தான். அது வந்து இந்த லயனை தவிர வேறு எந்த அனிமலுக்கும் அது கிடையாது. அப்புறம் என்னென்னா, இந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இந்த லயனை பார்த்த உடனே தே ஸ்டார்ட் ஆக்டிங் லைக் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அதாவது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, எஸ் சாருங்கிற கண்டு தான். அதை பார்த்தாலே இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஒரு பயம் வர மாதிரி. அண்ட் ஹாவ் யூ சீன் தட் ஹேர், இந்த மேன்னு சொல்கிறோம், அது தட் கிவ்ஸ் அ சோஷியல் ஸ்டேட்டஸ் டு த லயன். இப்போ நிறைய அந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது. அதிலெல்லாம் நல்ல பெரிய ஹீரோஸ் எல்லாம் பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுன்னு வரா. பட் எதை வச்சாலும் நம்ம லயனோட ஹேர் ஸ்டைலுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. ஏன்னா அந்த லயன்ஸ் மேன் ஹேஸ் காட் மோர் வால்யூம் அண்ட் இட் இஸ் எ ப்ரஷ் லைக் ஹேர். அது அப்படியே அந்த ஹேர் ஸ்டைலோட அந்த ஒரு வால்யூமினஸ் ஹேரோட அது அப்படி நடந்து வந்ததுன்னா அது வந்து ஒரு ராஜ நடனம். அது அதனால் டெஃபினட்டாக சொல்லலாம் இட் லயன் இஸ் அ கிங்குன்னு. அப்புறம் இந்த கல்யாணங்கள்னால இப்போ இந்த டிஜே ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் வராங்க. அவங்களும் இதே மாதிரி தான் ஹேர் வந்து நல்ல வால்யூம் ஹேரு, நல்ல பவுன்சி ஹேர்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த லயனோட மேனுக்கு ஈக்குவலாக கிடையாது. அப்புறம் என்னென்னா, இந்த லயன் எப்படின்னா இட் வேக்ஸ் அப் லுக்கிங் லைக் இட்ஸ் ரெடி ஃபார் அ ஓக் ஷூட். அது அப்படியே நல்லா தூங்கின்னு இருக்கும். எழுந்து அப்படி பார்த்த உடனே ஐ எம் ரெடி ஃபார் அன் ஆட் ஷூட் அப்படிங்கிற மாதிரி தான் அது எழுந்துக்கும். அப்பவும் அதே மாதிரி ஒரு பந்தா அனிமல் அது. அப்புறம் என்னென்னா இந்த ரோர், ஒரு லயனோட ரோரிங் எப்படின்னா, when the lion roars it is not noise, it is a Wi-Fi. It is for communication and territorial markingகாக தான் ஒரு லயனே வந்து இந்த கர்ஜனை பண்ணுறது. அந்த சவுண்டு கேட்ட உடனே எல்லா அனிமல்ஸும் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அதான் தட்ஸ் வை ஐ செட் இட் இஸ் Wi-Fi. ஈவன் எலிஃபென்ட்ஸ் கூட என்னென்னா தே ஸ்டாப் ஹாஃப்வே அண்ட் கோ, ஓகே ஐ எம் கோயிங் பேக்பா அப்படின்னு சொல்லி போயிடுமா. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இது வந்து நம்ம தலைவரோட ஏரியா, நம்ம யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அனிமல்ஸ் எல்லாம் பேக் அடிச்சிருமா.
இப்போ நீங்கள் வரப்போகிற இந்த இதை பாருங்களேன், யூ வில் லைக் இட். அது அந்த ஹை டெசிபலில் தான் அது வந்து இந்த ரோர் பண்ணும். 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது கேட்குமா அந்த ரோரிங் சவுண்டு. அந்த லயன்ஸ் வந்து தே டோன்ட் ஹாவ் டு ரோர். அதாவது அது சைலண்ட்டாக இருந்தாலுமே இட் ஹஸ் காட் அ பவர். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு நார்மலாக அந்த லயன் வந்து ஒரு எலிவேட்டட் பிளேஸில் தான் உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு அப்படி ஒரு கம்பீரமாக அது ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கும். அந்த பார்வையே வந்து ஒரு ராஜ பார்வைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான பார்வை, கம்பீரமான நடை. அப்புறம் என்னென்னா, அந்த லயன்ஸ் வந்து தே டோன்ட் டூ ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. தே டோன்ட் வெயிட் ஃபார் ஃபுட். தே ஆர் த ஃபுட் டெலிவரி. ஒரு இறையை பார்த்துருக்குன்னா தே ஸ்பாட் இட், சேஸ் இட், ஈட் இட் தான். ஆல் வித்தின் 10 minutes. ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் ஆர் நோ ஃபுட். அது ஒரு இன்ஸ்டன்ட் ஜங்கிள் ப்ரைம். அதாவது இந்த சிங்கம் வந்து சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் சூர்யா சொல்கிறாரு. அது அப்படி கிடையாது. எப்போவும் வந்து சிங்கம் வந்து சிங்கிளாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து இந்த லயனஸோடையும் கப்ஸோடையும் இருக்க தான் அது ப்ரிஃபர் பண்ணும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த லயனஸ் இருக்கு இல்லையா, ஃபீமேல் லயன், அதுதான் வந்து இந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷனுக்கு அதுதான் போகும். இந்த நிறைய தூரம் ஓடி போய் அதை ப்ரேயை குறி வச்சு, இறையை குறி வச்சு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். போய் அதை கொண்டு வந்து பிடிச்சின்னு வந்து நம்ம மேல் லயன்கிட்ட கொடுத்தா அது வந்து தான் என்ஜாய் பண்ணி மெதுவாக சாப்பிடும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த லயனஸ் ஆகட்டும், இல்லாட்டா அந்த குட்டிகளாகட்டும், அதுகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அது வரைக்கும் அந்த பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன்னா இந்த மேல் லயன்ஸ் இருக்க பாருங்க, தே ஆர் நாட் எக்ஸாக்ட்லி ஜென்டில்மேன்லி, எஸ்பெஷலி அட் த டின்னர் டேபிள். அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த லயனஸும் சாப்பிட முடியும், கப்ஸும் சாப்பிட முடியும், அதோட குட்டியாக இருந்தாலுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லெட்டஸ் பி ஆனஸ்ட், என்னென்னா நம்ம பேசிக்கலாக நம்ம ஹியூமன்ஸ் ஆர் ட்ரைங் டு காப்பி லயன்ஸ் எவ்ரிடே. அதுவும் எஸ்பெஷலி இந்த யங் மென் இருக்கா இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பியர்டு, இந்த மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல், அதெல்லாம் என்ன ஐடியான்னா ஐ ஆம் த பாஸ் அப்படிங்கிற ஒரு வைபை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். மேபி அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்க லயன்கிட்டேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் we can call it as a lion energy. என்ன நான் சொல்கிறது சரிதானே? பார்த்தீங்கன்னா a lion sleeps for 20 hours a day. 4 மணி நேரம் தான் மூச்சுட்டுருக்கும். அது 4 மணி நேரத்தில் ஏதாவது இந்த டெரிட்டரி மார்க்கிங்கோ தேவைன்னா ஒரு ஹண்டிங்க்கு போகும், ஹண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகும், இல்லைன்னா அப்படியே அந்த ராஜ நட போட்டுட்டு ராஜபார்வை பார்த்துன்னு அப்படியே உட்காந்துருக்கும். ரொம்ப சோம்பேறியான அனிமல் அது. அது சோம்பேறி மட்டும் இல்லை, அது கொஞ்சம் மக்கும் கூட, ரொம்ப புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு காடை பொறுத்துட்டோன்னா, அனிமல் கிங்டம் பொறுத்தோன்னா, ஒரு லயன் வந்து ராஜான்னா ஒரு மந்திரிங்கிற போஸ்ட்டுக்கு சரியான அனிமல் என்னென்னா ஒரு புலி தான். புலிக்கு தான் அந்த வந்து சாணக்கியத்தனம் ஜாஸ்தி. எப்போவுமே பாருங்களேன், எந்த காலத்துலேயுமே அந்த கிங்டமில் வந்து ராஜா வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டார், மந்திரி தான் ஸ்மார்ட்டாக இருப்பார். அதே மாதிரி தான் இந்த அனிமல் கிங்டம்லேயும் ராஜா, அந்த லயன் கிங் வந்து கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அதுதான் ராஜா. அதே புத்திசாலித்தனமான புலி தான் மந்திரி. அதான் இது வந்து ஒரு எந்த கிங்டம்லேயும் அதுதான் தொடர்றது. ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஐ எம் எ லயன் ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட யோசித்து பேச சொல்லுவோம். ஆனால் என்ன சொன்னாலும் என் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் தான். இந்த அதர் அனிமல்ஸ் இந்த ஃபாரஸ்ட் நோ தே ஹசில், பட் அதே ஒரு லயன்னா இட் ஜஸ்ட் ஷோஸ் அப், அந்த ஜங்கிள் அட்ஜஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இப்போது just give me your feedback. Thank you very much. Bye.